பக்ரீத் பண்டிகையை ஒட்டி ஆளுநர், முதலமைச்சர், திமுக தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆளுநர் அர்லேக்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்த புனித திருநாள் தியாகம், கருணை மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகிய நிலையான மதிப்புகளை நமக்கு நினைவூட்டுவதாக கூறியுள்ளார். இந்த தியாக திருநாள் பகிர்வு, பரிவு, ஒற்றுமை மற்றும் சமரசம் ஆகிய மனப்பான்மையை வளர்த்து சமூக ஒற்றுமையை வலுப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ள பக்ரீத் திருநாள் வாழ்த்து செய்தியில், இப்ராஹிம் நபியின் இறை பக்தியையும் தியாகத்தையும் இந்நாள் நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். இறை நம்பிக்கை, தியாகம், கருணை, பகிர்வு, மனிதநேயம் ஆகிய உயரிய விழுமியங்களை மனித குலத்திற்கு உணர்த்தும் புனித பெருநாளாக பக்ரீத் திகழ்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும், சமூகத்தில் அன்பும் சமத்துவமும் நிலைக்க வேண்டும் என்பதையும் இந்த திருநாள் வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஈட்டிய பொருளில் ஒரு பகுதியை ஏழை எளியோர் இன்னல் தீர வழங்கி மகிழ்வதை வாழ்வரமாக கொண்டு நபிகள் நாயகம் வழங்கிய அறிவுரைகளை வாழ்க்கை நெறியாக கடைபிடித்து வாழும் இஸ்லாமிய பெருமக்களது வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை பெறட்டும் என்றும் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நாட்டின் வளர்ச்சிக்கும் சமுதாய முன்னேற்றத்திற்கு தடை கற்களாக திகழும் அதர்மம், அநீதி உள்ளிட்டவற்றை வேரோடு ஒழித்து நற்சிந்தனைகளையும் நன்னெறிகளையும் இறை தூதரின் தியாகங்களையும் மனதில் நிறுத்தி மனிதநேயம் தழைக்க பாடுபடுவோம் என குறிப்பிட்டுள்ளார்.